ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து அரிசி பால் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம வேக வச்சுக்கலாம். அதேமாரி 1/4 கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இப்போ இது தனித்தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு தேங்காய் பால் 2 இதில் தனியாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ அரிசி தனியாக நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. அதேமாரி ஜவ்வரிசியும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் தனித்தனியாக. இப்போ நான் தேங்காய் பால் வந்து 2 இதுவாக எடுத்து வச்சுருக்கேன், 2 தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ நெய் போட்டாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை 2 தடவை தண்ணி எடுத்துருக்கேன்னு சொன்னேன், அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் போட்டு 2 நிமிஷத்தில் நம்ம ஜவ்வரிசி போட்டுக்கலாம். வேக வச்ச ஜவ்வரிசி, இப்போ வேக வச்ச அரிசியும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ தேங்காய் பாலில் நம்ம வந்து அரிசியும் போட்டிருக்கோம், வேக வச்ச அரிசியும் ஜவ்வரிசியும் போட்டிருக்கோம். ரெண்டுமே நல்லா கலந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருந்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சின பால் போட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டாச்சு, நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ திராட்சை முந்திரி போட்டுடலாம். இப்போ நம்ம தாளித்த திராட்சை முந்திரி போட்டுடலாம் நெய்யோட. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் அரிசி பால் பாயாசம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.